ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என் பேரு வினோத். எனக்கு வயசு 32. பார்க்க ஆள் நல்லா இருப்பேன். ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில மேனேஜரா இருக்கேன். என் மனைவி பேரு நித்யா. ரொம்ப அழகா லட்சணமா இருப்பா. நாங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்ல. அவ ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எப்பவும் ஒரு கண்டிப்போடவே இருப்பா. எங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஆனா அந்த ஒழுக்கத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. நித்யாவுக்கு வேலையில இருக்கிற டென்ஷன் காரணமா வீட்ல நாங்க ஒன்னா இருக்கிற நேரங்கள் ரொம்ப குறைவு. அவளுக்கு எப்பவும் டயர்ட். வினோத், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இதுதான் அவளோட ரெகுலர் டயலாக். ஒரு ஆணா எனக்குள்ள இருந்த தேடல்கள் பூர்த்தியாகாமலே இருந்துச்சு. அப்பதான் எங்க பக்கத்து வீட்டுக்கு ஒரு புது ஜோடி குடி வந்தாங்க. அவங்க பேரு சுரேஷ் மற்றும் மோகனா. சுரேஷ் ஒரு பிசினஸ்மேன். எப்பவும் டூர்லயே இருப்பாரு. மோகனாவுக்கு ஒரு 28 வயசு இருக்கும். கல்யாணமாகி 3 வருஷம் ஆகியும் குழந்தை இல்ல. பார்த்தா அப்படியே ஒரு மாடல் மாதிரி இருப்பா. அவ போடுற ட்ரெஸ், அவளோட நட எல்லாமே அந்த ஏரியா பசங்களையே சுத்தி போட வைக்கும். ஆரம்பத்துல ஹெலோ ஹாய்னு ஆரம்பிச்ச எங்க பழக்கம் நித்யா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாச்சு. மோகனா ரொம்ப ஓப்பனா பேசுற டைப். என்ன வினோத், உங்க வீட்ல எப்பவும் அமைதியாவே இருக்கு. நித்யா உங்கள சரியா கவனிச்சுக்கிறது இல்லையான்னு கேட்டு கண்ணடிப்பா. அந்த விஷயத்துல வெக்கமே படக்கூடாது வினோத், நம்ம வாழ்றதே அதுக்குதானேன்னு சொல்லுவா. அவ அப்படி கேக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும். ஒரு நாள் சாயங்காலம் பலமான மழை. கரண்ட் கட் ஆயிடுச்சு. நித்யா அன்னைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா. நான் மட்டும் வீட்ல தனியா இருந்தப்போ காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்தா மோகனா நனைஞ்சு போய் நின்னுட்டு இருந்தா. வினோத், வீட்ல கரண்ட் இல்ல, சுரேஷும் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. உங்க வீட்ல மெழுகுவர்த்தி இருக்கான்னு கேட்டா. நான் அவளை உள்ள வர சொன்னேன். அவளோட நனைஞ்ச அந்த ட்ரெஸ் அவளோட உடம்போட ஒட்டிட்டு இருந்த விதம் என் கட்டுப்பாட்டை மீற வச்சுது. அவளுக்கு ஒரு டவல் கொடுத்தேன். அவ தொடைக்கும் போது வேணும்னே என்ன தொட்டு உரசிட்டு போனா. மழை பெஞ்சா ரொம்ப குளிருதில்ல வினோத் அப்படின்னு சொல்லி என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தா. நான் உடனே ஸ்விக்கில ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணினேன். 2 பேரும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவளோட அந்த பார்வை, அவளோட வாசனை, அங்கே ஒரு நிசப்தம் நிலவுச்சு. அந்த நிசப்தத்துல அவளோட மூச்சு காற்று மட்டும் எனக்கு பக்கத்துல கேட்டுச்சு. நான் மெதுவா அவ கைய தொட்டேன். அவ அத தடுக்கல, மாறா என் தோள் மேல சாஞ்சா. அன்னைக்கு நைட்டு எங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த தடையும் இல்ல. நித்யா கிட்ட நான் பார்க்காத அந்த துடிப்பு, அந்த வேகம் மோகனா கிட்ட இருந்துச்சு. விடிய விடிய நாங்க எங்க ஆசைகளை தீர்த்துக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. ஒரு ஆணா நான் இத்தனை நாள் இழந்த எல்லாமே அன்னைக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. அவ்வளவு சுகம் கிடைச்சது. உண்மையிலே அவ சூப்பர் கட்ட. ஏன் எவ்வளவு நாளா குழந்தை இல்லாம போச்சுன்னு தெரியல. அவளுக்கு குழந்தை கொடுக்கணும், என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன். காலையில 7 மணி இருக்கும். மோகனா கிளம்பும் போது அவ சொன்ன விஷயம் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. வினோத், நாம பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இது நம்ம 2 பேரோட ரகசியம். இது வெளியே தெரிஞ்சா சுரேஷ் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்போட போயிட்டா. அந்த ரகசிய உறவு சில வாரங்கள் நீடிச்சுது. ஆனா ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது என் மனைவி நித்யாவும் சுரேஷும் ஒன்னா பெட்ல இருந்தாங்க. அந்த கோலத்துல பாக்கும்போது எனக்கு ரத்தமே உறைஞ்சு போச்சு. 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இத பாக்கும்போது பல நாட்களா நடக்கிற மாதிரி தெரிஞ்சுது. என் கண்ணுல கண்ணீரோட இந்த அசிங்கத்தை பாத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல நித்யா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குண்டா, அது நடக்காம போயிருச்சு. உன் குழந்தையத்தான் என் வயத்துல சுமக்கணும்னு சொன்னா. எனக்கு எப்படி இருக்கும் நண்பர்களே, என்னால தாங்கவே முடியல.
அவ்வளவு வேதனையா இருந்தது. உடனே வீட்டுக்குள்ள போய் என் நித்யா என்னை இப்ப ஏமாத்துனான்னு சொல்லி கேட்டேன். சுரேஷ அடிக்க போயிட்டேன். அப்பதான் நித்யா சொன்னா, நாங்க 2 பேரும் காலேஜ்ல இருந்து லவ் பண்ணோம். எங்க வீட்ல ஏத்துக்கல, உன்னை பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லி அழுதா. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்டேன். நித்யா சிரிச்சுக்கிட்டே, நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மோகனா கூட நான் இருந்தத வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி கிடையாது, எல்லாம் இவங்க செட்டப் தான். நான் எதுவுமே பேசாம மௌனமா இருந்தேன். கடைசியில சுரேஷ் எங்க வீட்லயே தங்க ஆரம்பிச்சுட்டான். காலையில நைட்டுன்னு நினைச்ச நேரம் எல்லாம் பெட்ல என்ஜாய் பண்ணாங்க. நித்யா இப்ப கர்ப்பமா இருக்கா. நான் எதுவுமே பண்ண முடியாம கணவன்னு பேரை மட்டும் வச்சிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.